காங்கிரஸ் குறித்த திமுகவின் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது காங்கிரஸ் நிர்வாகிகளும் எதிர் விமர்சனம் செய்வதை தவிர்க்க முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் 56வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் திருநாவுக்கரசர், KV தங்கபாலு உள்ளிட்டோர் கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், மாநில பொருளாளர் ரூபி மனோகரன், மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன், பொதுச் செயலாளர்கள் தமிழ்செல்வம், தாம்பரம் நாராயணன், வாசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகமோ அதனுடைய தலைவர்களோ காங்கிரஸை விமர்சிப்பது, கடுமையாக கொச்சையாக பேசுவது, பத்திரிகைகளில் எழுதுவது, குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களே கொச்சைப்படுத்துவது, பேசுவது என்பதை காங்கிரஸ் தோழர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் அல்லது காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ அதற்கு பதிலளிக்கிற விதத்தில் 2 அமைச்சர்களும் ஒரு கூட்ட அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அவர் காங்கிரஸ் துணை தெரியப்படும், காங்கிரஸ் காணாமல் போகும் என்றெல்லாம் திமுக தரப்பிலே சொல்லுகிற போது அதே மாதிரி திருப்பி திமுகவை தாக்குகிற உரிமையும் காங்கிரஸ் தலைவர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ உண்டுல்லவா? அந்த அடிப்படையிலே 2 அமைச்சர்களும் கூட்டாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன தவறு இருக்க முடியும்?